மனு கொடுக்க வந்த தேமுதிக எம்எல்ஏ தினகரன் கோவை கலெக்டர் அலுவலகத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறி திடீர் தர்ணாவில் ஈடுபட்டார். கோவை கலெக்டர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை அன்று நடந்த குறைதீர் கூட்டத்தில் மனு அளிப்பதற்காக பொதுமக்கள் ஏராளமானோர் வரிசையில் காத்திருந்தனர். அப்போது அங்கு வந்த சூலூர் தொகுதி தேமுதிக எம்எல்ஏ தினகரன் கலெக்டர் அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி தரையில் அமர்ந்து தமது ஆதரவாளர்களுடன் தர்ணாவில் ஈடுபட்டார். மக்களோட அடிப்படை தேவைகள் அப்படியே முடக்கப்படுகின்றது. எல்லா மக்களும் இங்க மறுபடியும் கலெக்டர் பார்க்க வர்றாங்க. கலெக்டர் பார்க்க வந்து நிக்கிறாங்க. லைன் நிக்க வேண்டியது, வாரம் கொடுத்துட்டு போக வேண்டியது, எந்த மனுக்களுக்கும் தீர்வு எட்டப்படுவதும் இல்லை. கலெக்டர் ஆபீஸ்ல வந்து அடிப்படை வசதியும் கிடையாது. மக்களை வந்துட்டு இங்க ஒரு மக்களாக மதிக்காமல் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லுகிறேன். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து எம்எல்ஏ தினகரனிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் தினகரன் தம்முடைய கோரிக்கை மனுவை வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் அளித்துவிட்டு புறப்பட்டுச் சென்றார்.